மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு வரமிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி விதைகளையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.5 வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் நான் அதை ஆட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணி அதை வேகிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாஃப்ரன் ரைஸ் பண்ணுறதுக்காக குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி நான் ஷாஜி ஜீராவை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அரிசி பாஸ்மதி ரைஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு சாஃப்ரன் வாட்டர் அதில் போட்டு நான் அந்த ரைஸை நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். அது அவ்வளோ நல்ல டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு பண்ணியிருக்கு. எக்ஸலண்ட்டான காம்பினேஷன். இப்போ மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெயை ஊற்றி நான் அந்த அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாவை ஆட் பண்ணி அந்த மசாலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கஸ்தூரி மேத்தி உப்பு கொஞ்சம் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி நான் க்ரீன் பீஸு கேப்சிகம் பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த மசாலையோட நல்லா வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு தான் இறக்குறேன். அது நல்ல டேஸ்டியாக அவ்வளோ ஃப்ளேவர்